ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சுத்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதாவது நம்ம வந்து நேரத்தில் வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. சார், எங்களுக்கு வந்து இன்னும் இந்த லாக், அதாவது சாய்ஸ் லாக் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து வந்துருச்சு. சரியா, நம்ம சேனலில் அப்டேட் கொடுக்காதனால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து கொடுக்குறோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க 11/9/2024. அதாவது நேற்றுக்கு இட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் டு ஆல் கேண்டிடேட்ஸ் தட் அதாவது கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி ஹேஸ் என்னாச்சு கொடுத்துருக்காங்கன்னா, டிசைட் டு எக்ஸ்டர்ன் தி சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2024 as some new seats will be added the seat matrix since NMC அதாவது has issued நியூ எல்ஓபிஸ். சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் இன் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். சரியா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் தே மே எக்ஸஸ் சாய்ஸஸ் ஆஃப் நியூலி ஆடட் சீட்ஸ் இன் ரவுண்ட் 2. தி சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்டட் டில் ஃபர்தர் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டேட் வந்து வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ரிமைன் இன் டச் வித் எம்எம்சி வெப்சைட். சரியா, நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டச்லேயே இருங்க. ஏன்னா எப்போ வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் லாக் வந்து நமக்கு வந்து இருக்க போகுது, சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கூடிய விஷயங்கள் வந்து எப்போ இருக்க போகுது, எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தராக நமக்கு வந்து இனிமேல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது அட் ப்ரெசன்ட் ஃபாலோயிங் இன்ஸ்டியூஷன் ஹேவ் பீன் இஷ்யூட் எல்ஓபிஸ். சரியா, அண்ட் ஃபர்தர் அதாவது சம் மோர் சீட்ஸ் மே பி ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதாவது ஃப்யூச்சரில் நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஷோ ஆகலை. எல்ஓபிஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கும்போது இந்த சீட்ஸ்லாம், அதாவது இன்ஸ்டியூஷன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டியூஷன் ஐடி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த காலேஜஸில் இருக்க சீட்ஸ் வந்து ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதனால அதாவது ஷோ ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஃபர்தராக இந்த காலேஜஸில் இருக்க சீட்ஸ்லாம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த டேட்டுக்குள்ளே நமக்கு முடியும் அப்படிங்கிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எம்எம்சி வெப்சைட்லேயே நீங்கள் டச்லேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதனால் இதை பார்த்துங்க. நமக்கு சாய்ஸ் லாக் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட் வந்து எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணவே இல்லை. அடுத்த அப்டேட்டில் உங்களே பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.